ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? படிச்சுட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு நான் எதுக்காக இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, எப்படி வந்து அதாவது ஷார்ட் நோட்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணுறது எப்படி, இல்லை வந்து எனக்கு ஜஸ்ட் நான் படித்து முடிச்சுட்டேன், ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஒரு சம்மரி மாதிரி வேணும். அப்போ என்ன பண்ணலாம், அந்த மாதிரி என்ன மாதிரி ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும், அதே மாதிரி கொஷின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக எனக்கு வேணும். பட் நான் தேடணும்னு அவசியம் இல்லை. பட் அதே மாதிரி ஒரு டாபிக்னா இல்லை ஒரு பேராகிராஃப்னு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேரா இருக்குன்னா இந்த பேரால இருந்து மட்டும் தான் வேணும், இல்லை இந்த பேஜ்ல இருந்து மட்டும் எனக்கு குவிஸ் வேணும். அதை எப்படி நான் கிரியேட் பண்றது, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில டைம் உங்களுக்கு தோணி இருக்கும் இல்லையா? ஸோ சில பேர் தோணிக்கலாம், சில பேர் தோணாம இருக்கலாம். ஸோ சொல்ற மாதிரி தான், இது ஒருத்தங்களுக்கான வீடியோ கிடையாது, நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ வந்து அதை தான் வந்து நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து நீங்களே குயிஸ் வந்து நீங்களே கிரியேட் பண்ணி நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணி அதில் நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத முதற்கொண்டு வந்து நீங்கள் செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு இதில் சேர்ந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, டெஸ்ட் கிளாஸில் சேர்ந்துருக்கீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இப்போ அவங்க வந்து ஸ்கெடியூல் கொடுத்துருவாங்க, இந்த டாபிக் கொடுத்துருவாங்க. இப்போ நான் வந்து கொடுத்துட்டு இப்போ அந்த அந்த மெயின் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஆன்டி கொலோனியல் மூவ்மெண்ட்ஸ் அந்த பிரிட்டிஷ் ஆஃப் நேஷனலிசம்னு ஒரு லெசன் இருக்கு 10th. அதை எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து நான் எப்படி வந்து தானாவே குயிஸ் வந்து கிரியேட் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது தெரியாதவங்களுக்கான வீடியோ. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஏற்கனவே தெரியும் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் பாயிண்ட் ஒரு எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னோட வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும், நான் எதுவுமே வந்து தேவையில்லாம எதையுமே நான் சொல்ல மாட்டேன், முக்கியமா இல்லாம எதுவுமே நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான சர்ப்ரைஸுக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போவாதீங்க, நடுவில் எங்க வேணாலும் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? மொத்தத்துல வீடியோ ஃபுல்லா பாருங்கன்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்ப இந்த பேஜ்ல இந்த பேரா மட்டும் இப்போதைக்கு நான் எடுத்திருக்கேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் இருக்காங்க. ஓகே, அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? ஓகே, நான் என்ன எடுத்திருக்க ஆப் பார்த்தீங்கன்னா ஜெமினி ஆப். ஜெமினி, சாட் ஜிபிடி நான் ட்ரை பண்ணல. ஸோ ஜெமினி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால ஜெமினி தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஜெமினி நான் இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே ட்ரை பண்ணேன். ஏன்னா எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏர்டெல் சுத்தமாக இது கிடையாது. அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, அதனால உங்களுக்கு எடுத்து வச்சுனா ஈஸியாக சொல்லிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த பேராகிராஃப் பாருங்க. இந்த பேராகிராஃபை நான் அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். காப்பி பண்ணி ஃபோன்லையும் யூஸ் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா, பிடிஎஃப் அந்த ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா காப்பி ஆகும் இல்லையா? அதே மாதிரி தான் காப்பி பண்ணி இங்கே கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணால் இங்கே வந்துட்டு அதுக்கான சம்மரி பார்த்தீங்கன்னா அதே வந்து காட்டும். ஓகேங்களா? நான் வந்து தமிழில் கேட்டேன், ஏன்னா வந்து தமிழ்லேயே வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே வரும். அதுவும் இங்கிலீஷ்லேயே போட்டு இங்கே தமிழ்னு கொடுத்தோம்னா தமிழில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி வரும். அந்த அளவுக்கு வந்து இதில் வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த பிளாஸ்டிக் போர் அந்த ஜூன் இது ஆரம்பிக்கிறது என்னென்னலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து பாயிண்ட் பை பாயிண்டா அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அங்கங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேராகிராஃப் போல என்னென்னலாம் இருக்கோ அதை எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதே கொஸ்டின் கேட்க அடுத்த கட்டமா இந்த போரின் தொடர்ச்சியா பக்சர் போர் வந்துச்சு இல்லையா? அதன் மூலமா ஆங்கிலேயர்கள் பெற்ற திவானி ரைட்ஸ் உரிமை பற்றி விரிமையான அட்டமையை உருவாக்கணுமான்னு கேட்குது. எனக்கு அதெல்லாம் தேவையில்லப்பா. நான் வந்து கொஷின்ஸ் வந்து எனக்கு அதுல இருந்து நான் படிச்சுட்டேன். இந்த ஸ்டேட்மெண்ட் அசஷன் டைப் இருக்கு இல்லையா, அந்த டைப்ல ஒரு 10 கொஸ்டின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அந்த மாதிரி கேட்டோடனே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணலாம். இது காப்பி பண்ணி நீங்கள் வேர்ட்லேயே எதுவும் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லிசன், எக்ஸ்போர்ட் டு டாக்ஸ், டிராஃப்ட்ஸ் இன் ஜிமெயில். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஓகே, நான் ஒரு 10 கொஸ்டின் கேட்குறேன். அவங்க வந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் பொருளாதாரம் மற்றும் வரலாறு இங்கே பார்த்து கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் அந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க.
ஓகே சாரி, நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அதாவது பேங்க் இருக்கு இல்லையா, பேங்கிங் சம்பந்தமா அது போட்டு பார்த்தேன். ஸோ அதனால கலந்து கொடுத்துருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நான் அந்த இது மட்டும் கொடுத்துருக்கேன். கொடுத்துருக்கனால அந்த பிளாஸ்டிக் போர் மட்டும் வந்திருக்கும். இதுல பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க ஏன் ஆப்ஷன்னா கூற்று காரணம் சரி, அப்புறம் அந்த இது அதையும் கொடுத்துருக்காங்க. நீங்க கொடுத்த அந்த பத்தியின் அடிப்படையில கூற்று காரணம் ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க பிளாஸ்டிக் பேஸ் பண்ணி ஒரு கூற்று காரணம். ஓகேங்களா? ஸோ இது கொடுத்துட்டு கடைசி ஆன்சர் கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். 10 கொஸ்டின் முடிஞ்சிட்டு கேள்வி எண் அதோட சரியான விடை. தப்பா இருந்துச்சுன்னா காரணம் தவிர போர் பதிவில்லை அந்த மாதிரி. ஸோ நீங்க உங்களோட ப்ராம்ப்ட் நீங்க சேஞ்ச் பண்ண அதுக்கேற்ற மாதிரி அது கரெக்டா வந்து கொடுக்கும். நான் சிம்பிளான ப்ராம்ப்ட் தான் கொடுத்துருக்கேன். ப்ராம்ப்ட் வந்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறீங்க. நீங்க பிடிஎஃபா கொடுன்னு கேட்கலாம், இல்ல வந்து எனக்கு ஃபிளாஷ் கார்டா கொடுன்னு கேட்கலாம், இல்ல இந்த மாதிரியும் கேட்கலாம், இல்ல ஆன்சர் பக்கத்துலேயே கொடுன்ற மாதிரி வந்து கேட்கலாம். ஸோ ப்ராம்ப்ட் பேஸ் பண்ணதான். மறுபடியும் உங்களுக்கு இது பண்ணோம் அப்படின்னு சொன்னா பண்ண மாதிரி தான் ரீஜெனரேட் ஆப்ஷனும் வரும். ஓகேங்களா? ரீஜெனரேட்னா எனக்கு இந்த கொஸ்டின் பிடிக்கல அப்படின்னு சொன்னா இதுக்கு நான் காட்டுறேன், அதை நான் கடைசியா சொல்றேன். அந்த ரீஜெனரேட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் மாத்தி இன்னொரு 10 கொஸ்டின் வேற மாதிரி டிஃப்ரெண்டா வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கான டைம் லைன் அந்த காலக்கோட அட்டவணை தயாரிச்சு தரத்தா அப்படின்னு கேக்குது. இது ஈஸியா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ன்னு கொடுத்தா பாத்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் படத்தா கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுல என்னென்ன ஆண்டு, அதுல என்னென்ன நிகழ்வு நடந்துச்சு, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் காலம் மாதிரி கொடுத்துச்சு. ஓகேங்களா? கொடுத்துட்டு மனதில் இது வேணா 3 முக்கிய விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒண்ணு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வேற ஏதாவது வேணுமா, இதுல இருந்து இந்த மாதிரி தயாரிச்சு தட்டுமான்னு கேட்கும். வேணும்னா வேணும் கொடுங்க, இல்லை எனக்கு வேணாம் அடுத்து நெக்ஸ்ட் போங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த பெரும்புரட்சி 1857 பெரும்புரட்சி இல்லையா, அது கொடுத்தேன். ஸோ அதோட சும்மா சின்னதான ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி கொடுக்கும். இது வந்து இதுல இருந்து கொஸ்டின் வேணும் அப்படின்னு சொன்னா கொஸ்டின் இந்த பாருங்க, மாதிரி வினாக்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். மல்டிபிள் கேட்டிருக்காங்க இல்லையா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து கேட்கணுமா, இது வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கு பாருங்க. கேட்டோடனே இது ஓப்பன் பண்ணிருக்கு. ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நான் அதுல வந்து குயிஸ் ஓகே குயிஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே உங்க குயிஸ் வந்து ஓப்பன் ஆகும். இங்க பாருங்க கொடுத்துட்டு ரிவ்யூ குயிஸ்ன்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் குயிஸ் வந்தது. நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணோம்னா தப்புனா தப்பு, கரெக்ட்னா கரெக்ட், நெக்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கான காரணம் கொண்டு அப்படியே அது வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம். நீங்க இது பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ ஸ்கோர் கொடுக்கும், எவ்வளோ அக்யூரசி கொடுத்துட்டு அனலைசிங் பெர்ஃபார்மன்ஸ், எந்த கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணிருக்கோமோ அந்த அனலைஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம்னா அதை அப்படியே ஃபோக்கஸ் சரியா இதுல பண்ணுங்க, இந்த மாதிரி இன்னும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபிளாஷ் கார்டில் வேணுமா, ஃபிளாஷ் கார்டை நாங்கள் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கொடுக்கணுமா, இல்லை மோர் கொஸ்டின்ஸ் இன்னும் எனக்கு கொஸ்டின்ஸ் அதிகமாக வேணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் கேட்கும். இப்போ ஃபிளாஷ் கார்டு மாதிரி இருக்கா போது இருந்த தலைமை ஆளுநர் ஓகேங்களா அப்படின்னா கானிங் பிரபு, ஃபிளாஷ் கார்டு மாதிரி. அடுத்து வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தவர் யாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சு நீங்க பதில் சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி சரி அதை அப்படியே டச் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் அப்படி இருக்கும். ஃபிளாஷ் கார்டு மாதிரி. புரட்சியின் உடனடி காரணம் என்ன, ஓகே இதுதான், ஓகே என்னன்னு பார்க்கலாமா, புதிய என்ஃபீல்ட் ரக துப்பாக்கிகள் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 25 கொஸ்டின் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே நான் படிச்சு முடிச்சிட்டேன், ஓரளவுக்கு நல்லா இருக்கு, வெளில வரலாம் அப்படின்னு சொன்னா இந்த ஏரோமாக்கத்தோடனே வெளில வந்துடுவீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பாராட்டெல்லாம் சொல்லிருங்க நாங்க. ஸோ அந்த மாதிரி. ஓகே இது பார்த்தீங்கன்னா நினைவாற்றல், விரிவான நினைவாற்றல் அட்டைகள் என்ன கொடுத்துருக்காங்க பாக்கலாங்களா? ஓப்பன் கொடுத்தா மறுபடியும் ஒரு 25 கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இப்போ பாருங்க இன்னொரு ஆப்ஷன் வந்து சொல்றேன். பேஸ் கொடுத்துட்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்மரைஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். சம்மரைஸ் பண்ணி கொடு, தமிழ்ல கொடு, இங்கிலீஷ்ல கொடு, எனக்கு கொஸ்டினா கூட அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்துச்சா. விளைவு, டீசென்ட்ரலைசேஷன், ஸோ எல்லாமே கொடுத்தாச்சு. அடுத்த கட்டமா இந்த 2 முக்கிய கலைச்சொற்கள் கீவேர்ட்ஸ் மட்டும் எடுத்து கொடுக்கட்டுமா அந்த மாதிரி கேட்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா இந்த இப்படி இருக்கா, இந்த ஆப்ஷனை பண்ணீங்கன்னா மறுபடியும் ரீஜெனரேட் பண்ணும். உங்களுக்கு பெருசா வேணுமா, ஷார்ட்டா வேணுமா, இதுல வந்து மறுபடியும் வேற மாதிரி வேணுமா அப்படின்னு ட்ரை அகைன் நம்ம அப்படி ட்ரை அகைன் கொடுத்தேன் அப்படின்னா மறுபடியும் ஒரு கொஞ்ச நேரம் ப்ராசஸ் பண்ணிட்டு
வேற மாதிரி ஃபார்மேட்ல ஒரு இது கொடுக்கும், இந்த என்னது நோட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குது, உங்களுக்கு ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. கொஸ்டின்ஸ் நான் வந்து ஒவ்வொருக்கும் போய் தேட முடியாது இல்லையா? ஏன்னா மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்குறவங்க ஸ்கெடியூல் போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்கெடியூல் போட்டு கொடுத்தா அவள் வந்து நிறைய கலந்து கேட்பாங்க. பட் பர்டிகுலராக இந்த இந்த பேஜ்ல இருந்து நான் பக்காவா ஃபார்ம் ஆயிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் ஐ திங்க் இது ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதான் சொல்லாமல் வந்தேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஜெமினி மட்டும் பண்ண முடியுமா? ChatGPT-லயும் பண்ண முடியும். ChatGPT-லயும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெயின் விஷயம். ஸோ செகண்ட் மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா இல்லையா? அந்த சர்ப்ரைஸ்க்கு தான் வாங்க போகலாம். அந்த சர்ப்ரைஸ்க்கு அதுவும் மெயினா வந்து சப்போஸ் அன்பெய்டு பேட்ச்லாம் இருக்கீங்க, எனக்கு வந்து இதே கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இந்த சேனல் தெரிஞ்சவங்க ஓகே, பட் சேனல் பத்தி இந்த சேனல் வந்து இருக்கு அப்படின்றது தெரியாதவங்களுக்காக இது ஓகேங்களா? அவங்களுக்காக சர்ப்ரைஸ். இது வந்து பைந்தமிழ் டிஎன்பிசி அகாடமி. இதுல என்னமா சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு போனீங்கன்னா, அந்த பைந்தமிழ் டிஎன்பிசி அகாடமி போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க, தனித்தனியா பிரிச்சு சப்ஜெக்ட் வைஸ் ஓபன் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தேடிட்டு இருக்க மேக்சிமம் புக்ஸ் வந்து கிடைக்கும். என்னால காசு கொடுத்து வாங்க முடியல, 500 1000 கொடுத்து என்னால வாங்க முடியலப்பா அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு எல்லா புக்ஸுமே வந்து இதுல இருக்கு. பேர் நான் சொல்ல விரும்பல, சப்போஸ் அது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் இதாகும் இல்லையா? அதனால அதனால பாத்தீங்கன்னா இதுக்குள்ளார போனீங்க எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். பைந்தமிழ் டிஎன்பிசி அகாடமி இருக்கு இல்லையா? ஸோ அதோட இது நான் கொடுக்குறேன். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நான் என்னோட ஓகே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நிறைய இதுதான் சர்ப்ரைஸா அப்படின்னு மொக்கையா நினைச்சிடாதீங்க. நீங்க உள்ள போய் பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வெங்கடேஷன் புக்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் தேடி இருப்பீங்க எல்லாமே இதுல இருக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ்ல வந்திருக்காங்க பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியா, எல்லாமே நோட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இருக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி போலீஸ் அண்ட் எஸ்ஐ நோட்ஸ் இருக்கு, அவங்களுக்கும் இருக்கு. சயின்ஸ் மெட்டீரியல், அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஷின் எல்லாமே வந்து இதுல இருக்கு. ஓகேங்களா? ஸோ சூப்பரா வந்து இதுல எல்லாம் தனித்தனியா பிரிச்சு இதுல கொடுத்துருக்காங்க. எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேங்களா? பைந்தமிழ் டிஎன்பிசி அகாடமி இது வந்து சூப்பரா இருக்கு. ஓகேங்களா? நான் அந்த லிங்க் நான் கொடுக்குறேன், செக் பண்ணிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நிஜமாவே இது சர்ப்ரைஸா இருந்துச்சா, உள்ள இருக்க கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, சர்ப்ரைஸ் தானா, உண்மையிலே நீங்க தேடிட்டு இருந்து கிடைக்காம இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்களா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பாக்குறவங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போவீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் என்னோட நான் இவ்வளவு எஃபோர்ட் போட்டு கண்டுபிடிச்சுன்னு உங்களுக்கு சொல்றேன் இல்லைங்களா? ஸோ அதுக்காக போட்டுக்கோங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டேன் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல வேற ஏதாவது வேணும், இந்த மாதிரி வேற ஏதாச்சும் சொல்லுங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா மாதிரி ஏதோ சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கூட அதுவும் சொல்லுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல நம்ம போய் மெசேஜ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு இந்த புக் வேணும் அப்படின்னு சொல்லி இப்ப ஜாகஃபில போய் எனக்கு என்ன இந்த மாதிரி புக் வேணும் அப்படின்னு போட்டீங்கன்னா, இதை பாக்குறவங்க மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க, 1000 பேர் பார்க்க இருக்காங்க, அவங்க கிட்ட சப்போஸ் இருந்துச்சுன்னா அவங்க அனுப்பி விடுவாங்க. சூப்பர் இல்லைங்களா இது? அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி தமிழ் டிஸ்கஷன் குரூப் இருக்கு. ஜென்ரலா மொத்தமா என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து இருக்கு. ஓகேங்களா? சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எல்லாம் நடத்துறாங்க இவங்க. ஸோ அது என்னன்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, ஸ்காலர் டெஸ்ட்ல வந்து ஆஃப்லைன் ஆன்லைன் 2 முறையிலும் பங்கேற்கலாம். அந்த மாதிரிலாம் போடுறாங்க. நிறைய அவங்க கொடுக்குவாங்க இன்ஃபர்மேஷன்லாம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிறைய பேர் டவுட்ல இருப்பாங்க, இவங்கெல்லாம் பாரு கேட்டிருக்காங்க, திருக்குறள் யூனிட் 60 எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க இது மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் போயிட்டு. ஓகேங்களா? ஸோ குரூப் 1க்கு அந்த மாதிரி மற்ற ஸ்கெடியூல் டெஸ்ட் பேட்ச்லாம் எங்க போடுறாங்க சில பேருக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இவங்க இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நோட்ஸ்லாம் சூப்பராக கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க, ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் பாலிசி நோட்ஸ் 25-26 வந்து எங்கேயே தேடிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பாருங்க எங்கேயே இருக்கு. அதே மாதிரி எக்கனாமிக் சர்வே எல்லாம் நம்ம தேடி இருப்போம் நிறைய, அதெல்லாம் ஒரே இடத்துல வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி தமிழரசு நிறைய படிப்பீங்க இல்லையா? ஸோ அதுவுமே கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்களோட இதை வந்து கமெண்ட் பண்ணி கீழே சொல்லுங்க. ஓகேங்களா? கண்டிப்பா உங்க கமெண்ட் எனக்கு வேணும். ஸோ நான் போடுற வீடியோஸ் வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவேன். வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னதான் ஈதல் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. அதாவது தமிழ் வந்து எனக்கு சுத்தமாவே தெரியாது, எனக்கு தமிழ் வந்து எனக்கு பக்காவா வேணும்ப்பா, எனக்கு தமிழுக்கு மட்டும் பேட்ச் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ஈதல் டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஓகேங்களா, ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதுல போனீங்கன்னா அவர் வந்து குரூப் டூல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. குரூப் டூல பண்றாரு. அதே மாதிரி தமிழ்ல வந்து தமிழ் மட்டும்தான் பண்றாரு, தமிழ் மட்டும் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து புதுசா வந்து பொருணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது தமிழ் நியூ பேட்ச் மட்டும் போட்டிருக்காரு. ஸோ தமிழ் வேணும் அப்படின்றவங்க தாராளமா போய் இதுல ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க. செக் பண்ணி பார்த்து அவரோட வீடியோஸ் அவர் வந்து சாம்பிளா கொடுத்துருப்பாரு நிறைய. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, பொது தமிழ் பேட்ச் நோட்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா டைப்லயுமே இருக்கும். ஃபைல்ஸ் போனீங்கன்னா பொருணை தமிழ் இருக்குங்களா, இவரும் தமிழ் அரசு நிறைய போடுவாரு. இதுல நிறைய வந்து இருக்கும். பட்ஜெட்டோட ஹைலைட்ஸ் பாருங்க, இல்லைனாலாம் பாருங்க அவருக்குள்ளேயும் நிறைய இருக்கும். ஓகேங்களா? பாருங்க டெஸ்ட் கொஸ்டின், டெஸ்ட் கொற்றவை வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாரு தமிழ்ல. அதோட கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளனேஷனோட போடுவார். ஓகேங்களா? ஸோ நம்ம அதுல போய் கொஸ்டின்ஸா நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணுங்க. இது வந்து பேட்ச் போய் ஜாயின் பண்ணல, ஃப்ரீயாவே கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? அது மாதிரி கலெக்சுவல் பேட்ச் டெஸ்ட் ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்களே அந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அவரோட அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த அவரோட அந்த நோட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதோட சாம்பிள் கொடுத்துருப்பாரு. நீங்க பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அது மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் நான் காட்டினேன் இல்லைங்களா, அந்த கொஸ்டின்ஸ்ல எடுத்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து. தமிழ் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு ஜிஎஸ்ல நான் பக்காவா முடிச்சோம், தமிழ் மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க இது தாராளமா ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் சொன்ன சர்ப்ரைஸ் வந்து இதுதான் சர்ப்ரைஸா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, நம்ம ரொம்ப வளவளன்னு போக வேணாம். இதுதான். ஸோ அடுத்து ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன்ப்பா. ஸோ வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ மேபி அவங்களுக்கு கிளிக் பண்ணிக்கலாம், இதெல்லாம் தேடி இருக்கலாம் இல்லையா, ஸோ அவங்களுக்கும் கொடுத்து பாருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விலையும் கம்மி இருந்தது, 399 rupees தான். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு அவங்க இன்ஃபர்மேஷனும் நிறைய கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டெஸ்ட்லாம் 99 அப்புறம் 98 இந்த மாதிரிலாம் எடுத்துக்காரு. ஸோ தமிழ் வந்து சூப்பராக இது பண்ணுவார். ஏன்னா பாருங்க, நீங்க ஒரு குறுகிய டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. அந்த அளவுக்கு அவர் தமிழ் வந்து டீச் பண்ணுவாரு. ஸோ பாருங்க, எனக்கு பிடிச்சிருந்தது, பர்சனலா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது ரெண்டு தான், ஈதல் டிஎன்பிஎஸ்சி அகாடமி, பைந்தமிழ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ரெண்டு பேர்த்தோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம பார்த்து ட்ரை பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் நம்புறேன். ஓகேங்களா? பை. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.